வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணுகிறார்களே என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருக்கிறார்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவளுடைய வேசித்தனத்தினுடைய மதுவால பூமியினுடைய குடிகள் எல்லாம் வெறி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேசி என்ன பண்றா? இந்த வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஸ்ரீ, இந்த வேசியான ஸ்ரீயினுடைய அடையாளம் என்ன? வேசி என்றால் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை, பல தெய்வங்களை வைத்திருப்பவர்களை வேசி என்று, பலரோடு உறவு கொண்டாடுபவர்களை வேசி என்று சொல்வார்கள். அதே போல பல தெய்வங்களை கும்பிடுகிறவர்களை வேசி என்று வேதம் அழைக்கிறது. பல தெய்வங்களின் பிறப்பிடமாயிருக்கிற ஒரு சபை, கிறிஸ்தவ சபை இருக்கிறது. அந்த கிறிஸ்தவ சபை வேசி என்று வேதத்தில் அழைக்கப்படுகிறது. அது ஒரு பெரிய சபை. அந்த சபை ஆதி அப்போஸ்தல காலங்களிலே கிடையாது, பிற்காலங்களில் அது உருவான ஒரு சபையாக இருக்கிறது. அதை நீங்கள் அறிவீர்கள். அதை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் அடுத்த வசனத்திலே, ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திலே கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடைய தூஷணமான நாமங்கள் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்ரீ ஏறி இருக்க கண்டேன். இப்ப பாருங்க, இந்த ஸ்ரீ மிருகம் அல்ல, இந்த ஸ்ரீ சபையாயிருக்கிறாள். ஆனால் அவள் ஏறி இருப்பதோ மிருகத்தின் மேலே. மிருகம் அந்தி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறது, அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யமாயிருக்கிறது. மிருகத்தினுடைய 2 வியாக்கியானம் உண்டு. ஒன்று அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யம், இன்னொன்று அந்தி கிறிஸ்துவை மிருகம் என்று வேதம் அழைக்கிறது. அப்படியானால் இந்த ஸ்ரீ வேறே, நல்லா மனசிலாக்கிடணும். ஸ்ரீ வேற, ஸ்ரீ அந்தி கிறிஸ்து கிடையாது. Many says the woman is the antichrist. No, அந்தி கிறிஸ்து மிருகம். அப்படி இருக்கும்போது ஸ்ரீயா எப்படி மாறுவா? ஸ்ரீ என்பது சபை. இந்த ஸ்ரீ மிகவும் அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு, அதாவது கள்ள தீர்க்கதரிசிக்கு உதவி செய்கிறவளாய் காணப்படுவாள். அதனுடைய 4ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 17:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்ரீ இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தாம்பரத்தினாலும் முத்துக்கள்னாலும் பல விதத்தில் தன்னை ட்ரெஸ் பண்ணியிருக்க சொல்லுது. இப்படி ஒரு சபை பூமியில் இருக்குன்னா அது ரோமன் கத்தோலிக்க சபையை குறிக்கிறது என்று பலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். நானும் அப்படி இருக்கும் என்று நம்புகிறேன். தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும், ஆனால் நான் முற்றிலும் அதை நம்பல, பட் இட் வில் பி பாசிபிள். தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அதாவது வேசித்தனத்தினுடைய மது அவ கையில இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த மதுவானது வேசித்தனம் பண்றவங்களுக்கு கொடுக்கப்படுற மது. அதாவது ஒருத்தன் பிசினஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டானா அவள்கிட்ட போனா போதும், உடனே பிசினஸ் ஓகே, கொள்ளவும் விற்கவும் எல்லாத்துக்கும் அவ கிரெடிட் பண்ணி கொடுப்பா. அப்படி ஒரு வேசித்தனம் பண்ணுகிற ஒரு ஸ்ரீ. அதுலயும் இன்னும் சொல்ல வேண்டுமானால் அநேகர் சொல்லுகிறார்கள் இது வேட்டிகன் என்று சொல்லுகிறார்கள். அதை குறித்து நான் அறியாது இருக்கிறேன். அநேகர் வியாக்கியானம் சொல்லுகிறபடி அதுவா இருக்கலாம். பட் ஃபால்ஸ் ப்ராஃபட் இஸ் நாட் த போப். அதே போல என்ன சொல்லுகிறேன், இந்த ஸ்ரீ சபை, இந்த ஸ்ரீ கள்ள தீர்க்கதரிசி அல்ல, இந்த ஸ்ரீ சபை, இந்த ஸ்ரீ மிருகம் அல்ல, இந்த ஸ்ரீ கள்ள தீர்க்கதரிசியும் அல்ல, இந்த ஸ்ரீ சபை. அப்போ ஒரு கள்ள சபையை இந்த இடத்துல வேசித்தனத்தின் மதுவை உடைய ஸ்ரீ என்று சொல்லுகிறது. உலகத்தில் எந்த முக்கில் இருக்கக்கூடிய சபையா இருந்தாலும் சரி, கள்ள தீர்க்கதரிசிக்கு உதவி செய்கிற, பாவத்துக்கு உதவி செய்கிற எந்த சபையா இருந்தாலும் இந்த ஸ்ரீயினுடைய சாராம்சம் அதற்குள்ள இருக்கும். ஆதலால் தான் நான் சொன்னேன், போப்ப கள்ள தீர்க்கதரிசின்னு நான் சொல்ல முடியாது. ஆனா ஆட்டுத்தோல் போத்தின ஓநாய்களுடைய லிஸ்ட்ல அதை சேர்க்கலாம். ரைட், ஆட்டுத்தோல் போத்தின ஓநாய்கள் லிஸ்ட்ல சேர்க்கலாம். காரணம், மக்களை விக்கிரக ஆராதனைக்கு நேராக நடத்துகிறபடினாலே, வேத வசனத்துக்கு புறம்பாய் நடத்துகிறபடினாலே, அதை நாம் கண்கூராய் காண்கிறபடினால் நாம் அதை நிச்சயமாய் நம்பலாம். ஆயினும் இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். வேதத்திலே இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிற கள்ள தீர்க்கதரிசி அந்த ஸ்ரீ கிடையாது, மிருகம் அந்தி கிறிஸ்து அந்த ஸ்ரீ கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் உள்ளுக்குள்ளே பச்சுக்கிற ஓநாய்களா இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, வெளிப்படுத்தல் புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சத்தமா வாசிங்களா. அவளுடைய நெத்தியில் என்ன எழுதியிருக்குன்னா, அந்த ஸ்ரீ, அந்த சபைக்கு மேல எந்தெந்த சபையெல்லாம் அப்படி இருக்கோ அந்த சபைக்கு நெத்தியிலெல்லாம் ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, எல்லா விதமான அட்டூழியத்திற்கும், வேசித்தனத்துக்கும், விக்கிரக ஆராதனைக்கும், பொய்யான மத போதனைகளுக்கும், பாவத்துக்குள்ள ஜனங்களை வழிநடத்துறதுக்கும் தாயின் அந்த சபைகளுக்கு மேல எழுதி கொள்றாரு. அந்த ஸ்ரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும், நான் சொன்னேன், எந்தெந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு உதவி செய்கிற சபைகள் இருக்கிறதோ, போதகர்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கும், தேவனுடைய உண்மையாய் வாழ்கிற தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் விரோதமாய் செயல்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம், பதவி தான் முக்கியம், உயர்வு தான் முக்கியம், எல்லாரும் கைதட்டுற பாராட்டு தான் முக்கியம். அதனால அவர்கள் அப்படி மாட்டிக்கொள்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களிலே பெரியவனாய் இருக்கிற விரும்புகிறவன்
தாழ்மை உள்ளவனாக இருக்க கடவன், ஜாக்கிரதையா இருந்துக்கிடுங்கன்னு சொன்னாரு. அதனால நம்மளை முதல்ல காப்பாற்றிக் கொள்றதுக்காக ஜாக்கிரதையா இருந்துதான் ஆகணும். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் சொல்லுகிற வியாக்கியானத்தின்படி ரோம சாம்ராஜ்யம் அநேக புரொட்டஸ்டன்ட் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் நம்புகிறபடி அவர்களாய் கூட இருக்கலாம் இந்த ஸ்திரீ. ஆனால் அவர்களும் அதிலே ஒரு பங்காக இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு உலகம் போகிற போக்க ரோமன் கத்தோலிக்கத்தெல்லாம் மிஞ்சிக்கிட்டு கள்ள தீர்க்கதரிசிகள் போயிட்டு இருக்கிறாங்க. பெண்டிகோஸ்டல்ஸில் சில பகுதிகள், பிறகு பல எல்லைகள் இருக்கிற பல பகுதிகள் பிரிந்து பிரிந்து கள்ள உபதேசங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. மக்களை பிரியப்படுத்துவதற்காக தேவனை பிரியப்படுத்த மறந்தவர்கள் மக்களை பிரியப்படுத்தி மக்களை இழுக்க வேண்டும் என்பதற்காக ஓடுகிற உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியத்தில் நாம் காணப்படுகிறோம். அவர்களுடைய நெற்றியிலே ஸ்ரீ என்று எழுதப்படுகிறது. அந்த ஸ்ரீ பரிசுத்தவானுடைய ரத்தத்தினால், நான் ஏற்கனவே சொன்னேன், மற்ற சபையை திருடி சாப்பிடுகிறது, அடுத்தவனுக்கு ரத்தத்தை சாப்பிடுறது மாதிரி நீங்க மறந்து போயிடாதுங்க. அடுத்தவனுக்கு ரத்தத்தை சாப்பிடுறது மாதிரி மறந்து போயிடாங்க. உங்க நெத்தியில கத்தர் அந்த ஸ்ரீனுடைய பெயரை எழுதாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நாம இழக்கிறதுக்கு வந்தவங்க, வாழறதுக்கு வந்தவங்க கிடையாது. லிசன், if you want to live, you must have to lose. You must have to lose. Your duty is preach the word of the Lord. Yes, உங்களுக்கு ஒருவேளை அப்படி ஒரு சபையில இப்படி எல்லாம் கெட்டு போறாங்களே உங்களுக்கு தோணிச்சு, ஐயோ, அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அந்த சபையாருக்கு தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுங்க, அவங்கள பலப்படுத்துங்க, சபைக்குள்ளே அனுப்பி வைங்க. why you are taking them from, அவங்ககிட்ட எதுக்கு எடுத்து தனியாக கூட்டம் போடுறீங்க? no, there is no need. எஸ், நீங்கள் ஒரு ப்ரேயர் நடத்தலாம், தவறில்லை. அவளை பலப்படுத்தலாம், தவறில்லை. அவளை சபைகளுக்குள்ள அனுப்பி வைக்கலாம், தவறில்லை. இன்றைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் சத்தியத்தை அறியாது இருக்கிறார்கள். ஆதலால் அந்த சத்தியத்தை பலப்படுத்தும்படியாக தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. அப்படி நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் உங்கள் இருதயத்தில் தேவனுக்காய் வாழ்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்கள் மாம்சத்தை மறுதளித்து வாழ்கிறவங்களா வாழ்வீங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி உங்கள் மாம்சத்தை மறுதளித்து வாழ்வீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக தேவனுடைய மகிமையில மிகப்பெரிய அதிசயமான பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஓ, you will be rewarded by the God. You will be honored by the kingdom of the Lord. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். அப்படி வச்சிருப்பாரு, உங்களை கண்ணுக்கு மணி போல வச்சிருப்பாரு. அப்போஸ்தலன் பவுலை அடிச்சு தூக்கி சிலையில போட்டாலும் அவனுக்காக சரக்கதை உடைப்பாரு. உங்களுக்காக ஆண்டவர் உடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி நீங்க இருக்கணும்னா அப்போஸ்தலன் பவுல் இருந்தது போல தனக்காய் அல்ல, he live for others. தனக்கென்று வாழ்கிறவன் தன்னோடு சுயத்தை கட்டிக்கொள்ள ஆரம்பிப்பான். he will try to build a new kingdom. But you must have to live for others. நீங்கள் ஒரு தனி டினாமினேஷன் பேர் வச்சு நீங்கள் ஊழியம் செய்கிறது தவறு இல்லை. பட் யூ ஹாவ் டு லிவ் ஃபார் அதர்ஸ், நாட் ஃபார் யுவர் செல்ஃப். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் நினைக்கலாம், சாப்பாட்டுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஒன்று தெரியுமா, எல்லா தேவையும் சந்திச்சது மாத்திரமில்ல, நான் வாங்கி வச்ச கடனையும் தீர்த்திருக்காரு. அவ்வளோ கிருபை உள்ள தேவன் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். அவர் அப்பத்துக்கு நீதிமான இறந்து தெரிய விட மாட்டார். நீ 4 நாள் சாப்பிடாம கிடக்கணும்னா ஆண்டவர் உடனே சாப்பிடாம இருக்கணும்னு ஆசைப்படாருன்னு நினச்சிக்கிட்டு ரூமுக்குள்ளே படுத்து கிடந்து அழுது ஜெபிச்சுக்கிட்டே இரு. அந்த நாளெல்லாம் உனக்கு பிறகு பெரிய டெஸ்டிமோனியாக மாறி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை அனுமதிப்படுத்துமா? நீங்கள் ரூமை அடைச்சிட்டு கதறி கதறி வழி இல்லாமல் கிடந்த நாட்கள்லாம் டெஸ்டிமோனியாக மாறுமா மாறாதா? இட் வில் பி. அதான் இயேசு சொன்னார், நீ அந்த அரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமாக ஒரு நாள் கேட்கப்படும். இதை ஒரு நாள் ஒருத்தன் வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் அந்த அரங்கத்தில் ஜெபிச்சா எதுக்கு சபையை இடிச்சு போட்டுருங்க. சில கோஷிகள் இருக்கு, அவளுக்கு வெளியே ஜெபிக்க கூடாது, வாயை திறந்து ஜெபிச்சா அது கள்ள போதகம். கடை பாய் பயவில்லைகளா, முதல்ல நீங்கள் சபையை கட்டின சபையை தான் உடைக்கணும். பெரிய இடி வந்து உங்கள் சபையில் விழுந்துட்டுனா, ஏன்னா வெளியில ஜெபிக்கலாம் கள்ளம்ல. ஓ ஃபூலிஷ் டீச்சிங்ஸ். ஹூ டீச் தம்? தனிப்பட்ட ஜபம் வேணுங்கிறதுக்காக, தேவனோட உறவு வேணுங்கிறதுக்காக ஆண்டவராய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மாயமாலமான ஜபம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஓ லுக், இங்கே பாருங்க, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இங்கே வந்துடும். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே ஒரே மணி நேரமாக ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, மிருகத்தோடு ராஜாவை போல 1 மணி நேரம் இருக்க போறாங்க. எத்தனை மணி நேரம்? ஜஸ்ட் 1 hour. இந்த 1 hourல இந்த பயில செய்ய அட்டூழியம் கணக்கு வழக்கே கிடையாது. 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். 1 மணி நேரம் அந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கிறதுக்கு முடிவெடுத்தாங்க.
they decide to give his power to the demon. உங்க வாழ்க்கையில ஒரு மணி நேரம் நான் சாத்தான் கூட வாழ்றேன்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க பாருங்க. You no that 1 hour is more than precious to the kingdom of the darkness. அந்த ஒரு மணி நேரம் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு மிக விலையேற பெற்றது. அந்த ஒரு மணி நேரத்தில் அவன் என்னெல்லாம் செய்வாங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிச்சு தரேன் பாருங்க. Do you know எதற்குனால இந்த கவுன்சிலிங் அவங்க கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு உதவி செய்தது அந்த ஸ்ரீ, இதுக்கு உதவி செய்த அந்த கள்ள தீர்க்கதரிசி. இந்த கள்ள தீர்க்கதரிசியும் அந்த ஸ்ரீயும் சேர்ந்து 10 தேசத்து அதிபதிகளை 10 ராஜாக்களை ஆயத்தப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து அந்த மிருகத்துக்கு அதிகாரத்தை கொடுக்க சொல்றாங்க. அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகாரத்தை கொடுக்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இந்த ஸ்ரீ கள்ள ஸ்ரீ, இந்த ஸ்ரீ கள்ள சபை, அதனால அவ கொடுக்க சொன்னா. எதுக்கு கொடுக்க சொன்னா தெரியுமா? அந்த பரிசுத்தவான்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பூமியை அழித்துக் கொண்டிருந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோமா? கரங்களை தட்டி உற்சாகம் மேம்படுத்துங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் பூமியை அழித்துக் கொண்டிருந்தார்கள். They destroy all false prophets. கள்ள தீர்க்கதரிசிக்கு உதவி செஞ்ச பயக்களை தப்ப விடாம அடிச்சுட்டு இருந்தாங்க தேவனுடைய தீர்க்கதரிசிகள். இதை கண்ட மிருகத்துக்கு ஆதங்கம், இதை கண்ட கள்ள சபைக்கு ஆதங்கம், கள்ள சபைக்கெல்லாம் ஆதங்கம். அதனால அந்த ஸ்ரீ அந்த வல்லமையை மிருகத்து கையில கொடுத்துருவோம், இவன் தான் அவனை அழிக்க முடியும் சொல்லி மிருகத்து கையில எல்லாரையும் கொடுக்க வைக்கிறதுக்கு கள்ள தீர்க்கதரிசி யாவி விடுறா. கள்ள தீர்க்கதரிசி எல்லாரையும் மிருகத்தின் பக்கமாய் திருப்பும் வண்ணமாக அதிகாரத்துக்கு கொடுக்க வைக்கிறான் பாருங்க. இதனால என்ன நடந்துச்சு? அந்த மிருகம் எழும்பி வந்த அந்த மிருகம் 3.5 ஆண்டுல அந்த ட்ரீட்டியை உடைத்து, அதாவது உடன்படிக்கையை உடைத்து அந்த கிறிஸ்து 3.5 ஆண்டு அந்த தேவனுடைய 2 தூதர்களையும் கொன்று போடுகிறான். அது தேவன் அனுமதித்தபடி கொன்று போடுகிறான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த கள்ள ஸ்ரீக்கு நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த கள்ள சபைக்கு நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை போலவே அந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கும் நடைபெறலாம். நீங்கள் சாத்தானு கொடுக்கிற அந்த ஒரே மணி நேரம் உங்களுக்கும் இப்படியா சம்பவிக்கலாம் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்ல விரும்புகிறேன். என்ன நடந்தது என்பதை பாருங்கள். அந்த 1 மணி நேரத்தில் கள்ள சபைகளை பாதுகாக்க முடியாத ஸ்ரீ அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு உதவி செய்தால். பட் do you know what the false prophet of the revelation, இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற அந்த கள்ள தீர்க்கதரிசியும் அந்த அந்தி கிறிஸ்துவும் அந்த ஸ்ரீயும் சேர்ந்து செய்ததனுடைய முடிவு, அந்த ஸ்ரீக்கு என்ன விளைவாய் வந்து முடிந்தது தெரியுமா? முதல்ல அவங்க அந்த பரிசுத்தவான்களை கொலை செய்து முடித்த பிற்பாடு they destroy the woman. அந்த ஸ்ரீய பீறி போட்டாங்க, அந்த கள்ள சபையை பீறி போட்டாங்க. 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகள் ஆவைகள் அந்த வேசியை பகைத்து, அந்த 10 மனிதர்களும் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போட்டார்கள். அந்த கள்ள ஸ்ரீக்கு நடந்த என்ன தெரியுமா? அந்த குறிப்பிட்ட 1 மணி நேரத்துக்குள்ள அவளை அழிச்சு போட்டாங்க. அந்த 1 மணி நேரத்தை தான் வேத வசனத்துல மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன், அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யம் இடிந்து போனத ஒரு அதிகாரம் ஃபுல்லா எழுதியிருக்கு. நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க. அந்த இடிச்சு போட்ட அந்த பாபிலோன் இந்த ஸ்ரீயினுடைய ராஜ்யம், அந்த ஸ்ரீயினுடைய சபைகளுமே காணப்படுகிறது. 17ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் ராஜ்யபாரம் பெறும். அப்ப பாருங்க, 1 மணி நேரம் தான் அவங்க ராஜ்யமே இருந்திருக்கு. அந்த 1 மணி நேரத்தில் இந்த ஸ்ரீயை கொண்டு இருக்கணும். ரைட்டா? ரைட்? ஐ am not teaching wrong. ரைட்? அந்த 1 மணி நேரம் தான் அவங்களே ராஜாவா இருந்திருக்கிறாங்க. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அந்த பரிசுத்தமான மிருகம் கொன்னாச்சு. மிருகம் பரிசுத்தமான கொன்ன உடனே first it turns to the God's church. எங்கெல்லாம் கள்ள சபை இருக்கு, ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சபையில இருக்க இதுக்கு பிறகு திருந்திடக்கூடாது, இவனை திருந்தி ரட்சிக்கப்பட்டா கூடாதுன்னு சொல்லி suddenly blow up the woman. ஏனி இவனுக்கு ரட்சிக்கப்பட நினைச்ச கூடாது, டைம் கொடுக்க கூடாது. நான் அதான் சொன்னேன், மறுபடியும் ரட்சிக்கப்படுவது கூடாத காரியம். ஒரு முறை பரமை ருசி பார்த்தும் அதிலிருந்து நீங்க விழுந்து போயிட்டீங்கன்னா மறுபடியும் புதிக்கப்படுறது கூடாத காரியம். ஏன்னா 1 ஹவர்ல இவ்வளவு பிளான் உங்களுக்கு விரோதமா நடக்குது. அந்த ஒரே மணி நேரத்தில் he finished off the Babylon. என்ன சொல்லணும்னா வாட்டிகன், ரோம், அவ்வளவுதான், ப்ளோ அப். எங்கெங்கெல்லாம் கள்ள சபை இருக்கும் மசூதி உடையிறது மாதிரி உடையும். ஒரு பய உயிரோடு இருக்க மாட்டான். காரணம்
பாதாளத்தினுடைய சகல வல்லமைகளும் சாத்தானுடைய கையில் இருக்கும். Suddenly the people what they do know, என்ன செய்வாங்க தெரியுமா? Everyone will worship the beast. அதனால நீங்கள் பாவத்தை நம்பி ஓடி போய் மறுபடியும் பாவத்தினுடைய வல்லமைகளை நம்பி ஓடாதபடிக்கு நீங்கள் அந்த 1 மணி நேரத்தை கொடுத்து அசதியாக இருக்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். False prophets always against church and God's true disciples. அநேக வருடங்களாக இந்த பூமியை ஆண்டு கொண்டிருந்த அந்த அந்த கள்ள சபை பூமியிலே இல்லை. அதை அழித்து போட்டான். சாத்தானுடைய ராஜ்யம் அதை தனக்காக சொந்தமாக்கி கொண்டது. இதே போலதான் ஒவ்வொருவரும் கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள போதனைகளை அல்லது கள்ள போதனையினுடைய உபதேசங்களை கேட்டவர்களும் அல்லது பாவத்தினுடைய வஞ்சகத்தை விரும்பி ஓடினவர்களும் அற்புதங்களை நம்பி பாவத்தை நம்பி ஓடினவர்களும் அவர்களுடைய முடிவும் இவ்வனமாகவே முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ பி கேர்ஃபுல் ஆன் வாட் யூ ஆர் ப்ரீச்சிங் அண்ட் வாட் யூ ஆர் டூயிங் இன் திஸ் வேர்ல்ட். அதனால உபதேசம் பண்ணுகிறவர்கள், பிரசங்கிக்கிறவர்கள், நீங்கள் எதை பிரசங்கிக்கிறீர்கள் என்பதை மிகவும் ஜாக்கிரதையா இருங்கள். வாட் எவர் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் த லார்ட் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் டு வாட்ச் ஆஃப். நீங்கள் எதையெல்லாம் பிரசங்கிக்கிறீர்களோ அவையெல்லாம் நீங்கள் உங்கள் அனுபவத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக கற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக புதிய உபதேசம் என்று வந்துவிட்டால் be very very careful, very very it's dangerous, it's like a sword, it will destroy the whole nation. அநேகரை அழித்து போடக்கூடிய வல்லமை அதற்குண்டு. அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். நான் புதிய உபதேசங்கள் வரக்கூடாது என்று நான் சொல்லுகிறவன் அல்ல, ஆயினும் அவைகளை குறித்து வேத வசனத்திலே ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். வாட் எவர் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார், ஒருவேளை நீங்கள் பிசாசுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கிறீங்களா இல்லை ஆண்டவர் உதவி செய்கிறவங்களா இருக்கிறீங்களா என்பதை நீங்கள் நான் இன்னைக்கு உபதேசம் பண்ண சில டிப்ஸை வச்சு நீங்கள் சோதிச்சு பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். லெட் மீ டெல் யூ, ஒவ்வொருவரும் நம்ம தேவனுடைய சிங்காசனம் நின்று தான் ஆக வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது, தீமை செய்து பாட அனுபவித்தலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் தீமை செய்து பாட அனுபவிப்பீங்கன்னா அதில் எப்படியும் கஷ்டப்பட தான் செய்றீங்க, அதே கஷ்டத்தை ஆண்டவர்களை வந்து படுங்க, இதனால பலன் உண்டு, அதனால பலன் கிடையாது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல், நல்லா கவனிங்க, மனுஷருடைய இச்சையின்படி நீங்கள் பிழைக்க மாட்டீங்க. நீங்கள் மனுஷர் போகிற போக்கில் நீங்கள் போகாமல் ஆண்டவர் போகிற போக்கில் பாவத்தை விழுத்து வாழ்றதுனால தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் பாவத்தை விட்டு விலகி பாவத்துக்கு உதவி செய்கிற அற்புதங்களை விட்டு விலகி நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் கடைசியாக அதனுடைய 14ஆம் வசனம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் நியாயத்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்க. ஒருவேளை நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் முதிர்ச்சி அடைவீங்க. நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலன்னா ஒரு நாள் முதிர்ச்சி அடைய முடியாது, அதே லெவலில் தான் இருப்பீங்க. அதனால் ஈஸியாக சாத்தானவங்களை வஞ்சித்து போட முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுவீர்களா? ஒரு ஒப்பந்தம் பண்ணுங்க. ஆண்டவராய் இயேசுவே, பாவத்தை நம்புகிறது நிமித்தம், தவறான நம்பிக்கைகளின் நிமித்தம், பாவத்தின் கிரயத்தின் நிமித்தம் வருகிற எந்த ஒரு இன்பமும் எனக்கு வேண்டாம் சுவாமி. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, பேர் புகழ் செல்வம் கல்வி ஞானம் ஐஸ்வர்யம் புகழ் எதுவும் எனக்கு வேண்டாம். எஸ், நான் இப்போ அந்த எல்லாம் சபிச்சு போட போறேன். எனக்கு இங்கே இருக்கிற யாருக்கு வாழ்க்கையில் அது இருக்கக்கூடாது. நான் இப்போ அதை சபிக்க போறேன். ஐ எம் கோயிங் டு கர்ஸ் இட். இதனால உங்கள் வாழ்க்கையில் சில எல்லையில் தோல்வி வரலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் முதிர்ச்சி வரும். ஓ, in the mighty name of the Lord Jesus, I curse all demonic powers which supported to do all evil kinds of profits in my people, in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே
இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் வஞ்சகினாலே கள்ள தீர்க்கதரிசிகளின் ஆவிகளுக்கு ஒத்துழைக்கும்படியாக செயல்படுத்தி லாபங்களையும் இன்பங்களையும் சுகங்களையும் ஐஸ்வர்யங்களையும் புகழையும் கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை சபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்வின் எல்லையை விட்டு, இவர்கள் வாழ்வினுடைய எல்லா பகுதிகளை விட்டு, இவர்களுக்கு நீ கொடுத்த பொய்யான ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு ஓடி போய் இயேசுவின் நாமத்தினாலே உன்னை சபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் யெகோவா தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியாருடைய சுத்தத்தின்படி, சத்திய மார்க்கத்தின்படி, சத்தியத்தின் நிமித்தம், உண்மை நிமித்தம், நேர்மை நிமித்தம் வருகிற சகல ஆசீர்வாதங்களும் மாற்றி இவர்கள் வாழ்விலே வைக்கப்படுவதாக. பாவத்தில் இருக்கிறதை அப்புறப்படுத்தி சத்தியத்தின் நிமித்தம், இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தம் உண்டாகிற சகல நன்மைகளும் இவர்கள் வாழ்விலே பலிப்பதாக, சகல வாக்குத்தத்தங்களும் பலிப்பதாக. ஓ, சகல வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இவர் வாழ்விலே பலிக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். நான் உம்முடைய பிரதிநிதியாக இருந்து ஆசீர்வதிக்கிறேன். இவ்வண்ணமா என்னுடைய வாழ்வில் நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென்.